வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த இன்ஃபன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது பிறந்த குழந்தை இருக்கும் இல்லையா, அந்த குழந்தைக்கெல்லாம் முட்டின்னு பார்த்தோம்னா அந்த நீ கேப்பே இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எப்படிப்பா அது மடக்கி மடக்கி எல்லாம் விழுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல கார்டிலேஜஸ் மட்டும்தான் அந்த ஷேப்லயே இருக்கும். அதனால அதை வச்சு தான் அது முடிஞ்ச அளவுக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போ அதோடைய ஸ்ட்ரென்த்துக்கு அது போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. அது வளர வளர கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு ஆகும்போது தான் முழுமையா அதோடைய நீ கேப் நிறைவடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதோடைய வளர்ச்சி ப்ராமினெண்ட்டாக இப்போ எப்படி நம்ம ஹியூமன்ஸுக்கெல்லாம் பெருசு பெருசாக வச்சுருக்கோமோ நம்ம ஒரு சைஸுக்கு அப்புறமா, அதே மாதிரியான அந்த ஹியூமன் குட்டிக்குமே ஒரு சைஸுக்கு அப்புறமா பெருசாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்குமே கார்டிலேஜஸ் தான் டெவலப் ஆயிருக்கும். மூச்சே விடாம வாயும் நம்ம திறக்காம எப்படி ஏதாவது ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அப்படி யோசிச்சிருந்தா உங்களால் ஹம்மிங் கூட பண்ண முடியாது. இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹம்மிங்கை கூட உங்களால் மூச்சை பிடிச்சிட்டு பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஹம்முக்கு தொடர்ச்சியாக நம்மளுடைய மூச்சு காற்று வெளியே வந்தால் மட்டும்தான் இந்த ஹம் சவுண்டே வரும். அது தொண்டையில் தானே கிரியேட் ஆகுது. இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படி ஒருவேளை நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா, நோஸையும் வாயையும் முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே காற்றே வராமல் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால் ஹம் கூட பண்ண முடியாது. நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாம் நம்ம நகம் மாதிரியா கட் பண்ண அது என்ன வளர்ந்துக்கிட்டேவா இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, குழந்தைங்களுக்குலாம் அது நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிங்கர் டிப்பெல்லாம் குழந்தைங்களுக்கு ஒரு வேலை ஏதோ ஒரு வகையில் சின்னதாக கீறல் விழுந்தா கூட அது ரொம்ப ஈஸியாக ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் போக போக பார்த்தீங்கன்னா அது ரீஜென்ரேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே அதிகமாக ஹியூமன்ஸான மெச்சோர்டை விட ஹியூமன்ஸான பேபிஸ்க்கு ரொம்ப ஈஸியாகவே அதோடைய வளர்ச்சிகள்லாம் இருக்கும். அதனால் இட் கேன் ரீஜென்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் என்ன கலராக பார்க்கும் அப்படின்னு கேட்டோன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தான், இதில் என்ன சந்தேகம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் பிளாக் அண்ட் ஒயிட்டெல்லாம் அதால் பார்க்க முடியாது. இன்டென்ஸான கலர்ஸான ரெட்டு, ரொம்ப டார்க்கான க்ரீன், இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாம் அதோடைய கண்ணுக்கு தெரியும். அது கலராக தெரியாட்டியும் அதெல்லாம் அதால் பார்க்க முடியும். அந்த விஷனுக்கு இருக்கும். இன்னுமே அதோடைய பிரெயினில் இதெல்லாம் ஒரு கலரு அப்படின்னு கூட அதால் டிட்டர்மைன் பண்ண முடியாது. ஒரு உருவமாக அதுக்கு கிளியராக தெரியணும்னா கூட ரொம்ப டார்க்கான கலர்ஸ் தேவைப்படுது. ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு வகையில் கொடுமையானதுங்க. அதே மாதிரி தான் 1518 வந்த டான்சிங் பிளேக் அப்படின்ற நோயும் ரொம்ப கொடுமையானது தான். ஏன்னா இந்த நோய் வந்தவங்க எல்லாருமே டான்ஸ் ஆடிட்டே இருந்திருக்காங்க. இதோட அட்டாக்கே எப்படி இருக்கும்னா, ஒன்ஸ் இது நம்ம பாடியில் போனதுக்கு அப்புறமா நம்மளால ஆடுறது நிறுத்தவே முடியாது. நம்ம ஏதோ ஒன்று கையை கால டான்ஸ் ஆடிட்டு ஓட்டிக்கிட்டே தான் இருப்போம். உங்களுக்கு டான்ஸ் முன்னாடியே தெரியல அப்படின்னாலும் ஒரு ப்ரொஃபஷனல் டான்ஸர் மாதிரி நீங்கள் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதனாலேயே இதுக்கு பேர் டான்சிங் பிளேக் அப்படின்னு வச்சாங்க. ஆடுறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆடிக்கிட்டே இருக்கிறது பெரிய விஷயம் தானே. இப்படியே ஆடிக்கிட்டே இருந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கட்டி வச்சா கூட எந்திரிச்சு ஆடுறதுக்கு ட்ரை பண்ணி ஓவராக ஸ்ட்ரெஸ் ஆகிலாம் நிறைய பேர் இறந்து போனாங்களாம். அதனாலேயே இந்த டான்சிங் பிளேக் ஒரு கொடுமையான நோய் அப்படின்ற மாதிரி தான் எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு. நோயாக இருந்தாலும் சரி, அந்த நோயை குணப்படுத்துறதுக்கான மருந்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்கிற வரைக்கும் தான் அது சரியாக வேலை செய்யும். இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.